ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த இடத்த பார்த்தோன்னே நிறையா பேர்த்துக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்னென்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம திருச்சியில் இருக்க சமயபுரம் கோவில் தான். எங்களுக்கு எப்போயுமே சமயபுரம் கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நிறையா பேர் அந்த மாதிரி இருப்பீங்க. ஆக்சுவலி நாங்கள் லவ் மேரேஜ். எங்களுக்கு சமயபுரம் கோவில் தான் கல்யாணம் ஆணுச்சு. இப்போ மொட்டை அடிச்சிருக்காங்கல்ல, அவங்க என்னோட மாமியார். இது வந்து என்னோடய பொண்ணு. அவங்க அவங்க பாப்பா கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு 20-25 இயர்ஸாக வந்துட்டு குடியிருக்கவங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அது வந்து பாப்பா அவங்களோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா. அங்கே போனால் திருச்சி போனால் மங்களா ஆண்டி வீட்டுக்கு போகலாம் சொல்லிகிட்டே இருப்பாள். நாங்கள் வந்து சமயபுரம் கோயிலுக்கு நான், அம்மா, எங்கள் மாமியார், இந்த ஆண்டி, இன்னொரு ஆண்டி, எங்கள் ஆண்டியோட ஃப்ரெண்டு மல்லிகா ஆண்டி. அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. எனக்கு பர்சனலாக எனக்கு அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி எனக்கு வந்து சமயபுரத்தில் தான் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறதால எங்கள் மாமியார் வேண்டுதல் கிடையாது. பட் ஆனால் சரி சமயபுரத்தில் ஒரு மொட்டை அடிச்சிடலாம். எங்கள் ஊர் வந்து சத்திரம், அதாவது வீடு வந்து அண்ணா சாலையில் இருக்குது. அண்ணா சாலை உங்களுக்கு பூசாரி ஸ்ட்ரீட் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்க கோவில், நம்ம கல்யாணம் பண்ண கோவிலில் மொட்டை அடிக்காமையா அப்படிங்கிறதால சரி மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் பாப்பா மொட்டை அடிச்சனால மாமியாரும் வந்துட்டு மொட்டை அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து லைட்டாக பொடுகு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மொட்டை அடிச்சிட்டா வேண்டுதலும் நிறைவேறின மாதிரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி மொட்டை அடிச்சிட்டோம். மொட்டை அடிக்கிறதுலாம் ஆக்சுவலி பரவாயில்லைங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமயபுரத்தில் வந்து மொட்டை அடிக்கிற அந்த இதுக்கெல்லாம் போயிருக்கேன். ரொம்ப நீட்டாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஃப்ரீ தான், எல்லாத்துக்குமே ஃப்ரீ. டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு ஃப்ரீ தான். பட் மொட்டை அடிக்கிறவங்க வந்து பர்சனலாக அவங்க அமௌண்ட் கேட்குறாங்க. அது ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு 100 ரூபா நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்தோம். இது தப்பு கரெக்டுங்கிறத தாண்டி சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா அவங்களா கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்மளாக கொடுக்குறதுக்கும் அவங்களா வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால் சொல்ல வரேன். இப்போ நம்ம கொடுக்குறோம், எல்லாருமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அது அவங்க கம்பல் பண்ணக்கூடாது. நம்ம பிரியப்பட்டு கொடுக்குறது வேறு, அவங்க இல்லை கொடுத்து தான் ஆகணுங்கிறது வேறு. அது தப்பு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னோடய கருத்து. இப்போ நான் வந்து சுவாமி கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஆக்சுவலி இதில் ஒரு கூத்து நடந்துச்சு. என்னென்னா மல்லிகாண்டி வந்து 61, அவங்களுக்கு வந்து வயசு 61. மங்களாண்டிக்கு அரௌண்டு 60 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஆதார் கார்டில் நேம் அந்த இது சேஞ்ச் ஆகிருக்கு, ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கனால அந்த 60 வயசுனா ஃப்ரீயாகவே விட்டுறாங்க. சீக்கிரமாக போகிற தரிசனத்தில் போயிட்டாங்க. நம்மளையும் விட்டுருவாங்க. ஒருத்தரை வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க. வயசானவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒருத்தர் கூட ஃப்ரீயாக விட்டுருவாங்கன்னு சொல்லி அங்கே போனால் அங்கே அவங்களாம் விடமாட்டேன்ட்டாங்க. ஒருத்தர் தான் உள்ளே அலோவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பாப்பாவா ஆண்டி அவங்க கூட அனுப்பி வச்சுட்டு நாங்கள் திருப்பி பொது தரிசனம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லபடியாக சூப்பர் தரிசனம். சாமி அப்படியே கிட்டக்க நின்று ஒரு 5 மினிட்ஸ் நின்று பார்க்குற அளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் சமயபுரம் கோவில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். சமயபுரத்து அம்மனை நினச்சாவே மனசில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க கோவில்.